நாமம் ஓம் அவ்யாஜ கருணாமூர்த்தியை நமக என்பதாகும். காரணம் பாராமல் கருணை செய்பவள். இவர் இப்படி வழிபட்டார், இவர் நற்செயல்களை செய்தார், இவர் நாள்தோறும் கோவிலுக்கு செல்பவர், இவர் நிறைய மந்திர ஜபம் செய்தவர் என்றெல்லாம் காரணத்தை பாராமல் தனக்கு தோன்றியபடி கருணை பொழிபவள் அம்பிகை. முன் நாமத்தில் குறிப்பிட்ட அத்வாக்களை கடந்தவள் என்பதற்கு இந்த நாமம் அழகாக விளக்கம் தருகிறது. குழந்தைகளிடம் ஓர் இனிப்பு பண்டம் இருக்கிறது. அதனை தன்னிடம் தரும்படி பலரும் கேட்கின்றனர். நான் தானே உனக்கு பால் சோறு ஊட்டினேன், எனவே இனிப்பை என்னிடம் கொடு என்றாள் குழந்தையின் தாய். நான் தானே விளையாட கிளுகிளுப்பை வாங்கி தந்தேன், என்னிடம் கொடு என்றார் தந்தை. உனக்கு தலை சீவி மலர் சூட்டியது நான் அல்லவா, என்னிடம் கொடு என்றாள் தமக்கை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை கூறி இனிப்பை கேட்டனர். ஆனால் குழந்தை எதுவும் கூறாமல் அருகில் நின்று கொண்டிருந்த வீட்டில் குற்றேவல் செய்யும் சிறுமியிடம் இனிப்பை கொடுத்து விட்டது. அச்சிறுமி தனக்காக என்ன செய்தாள் என்று குழந்தை காரணம் பார்க்காமல் கொடுத்தது. அம்பிகையின் கருணை அது போன்றதுதான். இவ்வாறு அழகிய உதாரணத்துடன் விளக்கியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே ஆவார். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்துக்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் அமுத மொழியே மிகவும் பொருத்தமான விளக்கமாக அமைந்துள்ளது. 900